திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே 1994 உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பயனாளிகளுக்கு பட்டா வழங்கியும் இடத்தை அளவீடு செய்து கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் போலீசாரின் தடுப்புகளை மீறி சென்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில், இது குறித்தான தகவல்கள். பயனாளிகளுக்கு வீட்டுமனை இடத்தை அளவீடு செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பயனாளியோடு குடியேறும் போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அக்கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பெருமாநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் நிலமற்ற ஏழை விவசாயி கூலி வேலை செய்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் திருப்பூர் வருவாய் வட்டாட்சியர் நடவடிக்கையால் கடந்த 1994 ஆண்டு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பட்டாவானது வழங்கப்படுகிறது. இதையடுத்து கடந்த 32 வருடங்களாக பயனாளிகளுக்கு வீட்டு மனைகளை அளந்து கொடுக்காமல் இருப்பதாகவும் இது குறித்து பல முறை கோரிக்கை விடுத்தும் பல்வேறு கட்ட போராட்டங்களிடத்தும் தீர்வு எட்டப்படவில்லை என கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று குடியேற்றும் போராட்டமானது தற்போது நடந்து வருகிறது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தற்போது 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஈட்டி வீரம்பாளையத்திலிருந்து அறிவொளி நகர் நோக்கி குடியேறும் போராட்டத்தில் போரணையாக புறப்பட்டவர்களை பெருமாநல்லூர் காவல்துறை தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தியதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் வேலி அமைக்கப்பட்ட பட்டா நிலத்தில் தடுப்புகளை உடைத்து புகுந்ததன் காரணமாக போலீசாருடன் வாக்குவாதமானதும் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது அங்கு காத்திருப்பு போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.